அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு மக்கு, அதுக்கெல்லாம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லிடுச்சு. அதனால தான் இது மக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்கிறோம். அது என்ன சொல்லுதுன்னா மாயா தான் டைட்டில் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூராக தெரியும். மாயா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மக்கு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அதாவது வெளியே 30 நாள் பார்த்துட்டு போன இந்த அர்ச்சனா ஒரு மக்குன்னு சொல்லி இப்போ தெரியுதுங்களா? ஆனால் இந்த அர்ச்சனா தான் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன ஒரு அறிவாளி, அர்ச்சனாவுக்கு மட்டும் தான் தகுதி இருக்குன்னு சொல்லி அர்ச்சனா பிஆர்லாம் உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனா விஜித் 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜித் ராமா சொல்கிறாங்க உனக்கு தான் சப்போர்ட் இருக்கும் போல இருக்குது, அப்போ யார் டைட்டில் வின் பண்ணுவா, நீ கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்லுது அப்படிலாம் இல்லை மேடம், எல்லாருமே வந்து எஃபெக்ட் போட்டு தான் இந்த தூரம் வந்திருக்காங்க. ஆனால் என்னைய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக சொல்லினா யாரை டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா மாயா தான் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுது. ஐயையோ கேவலம் கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு யாரை சொல்லியிருந்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு மணியை சொல்லியிருக்கலாம், விஜித் ராமாவை சொல்லியிருக்கலாம், இல்லை வேறு தினேஷை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு மக்கு பீஸு, ஒரு வேஸ்ட் பீஸு, மக்கள் சப்போர்ட்டே இல்லாத ஒரு பீஸ் தான் மாயா. ஆனால் அந்த மாயா ஜெயிக்குன்னு சொல்லிச்சு பாருங்கள். இதான் மக்கு அர்ச்சனா. மக்கு அர்ச்சனா நம்ம சொல்கிறதுக்கு உண்மை தான். மக்குக்கு அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ரொம்ப தகுதியே இல்லை. இந்த பிஆர்லாம் சேர்ந்து ஓட்டா போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க போல இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.